ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். வாழ்க்கையின் நம்பிக்கை நிறைவு பெறுவதற்கான அழகான நேரம். மாதேஸ்வரி இவ்வாறு கூறுகிறார்: வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகம் மற்றும் அமைதி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அனைத்து ஆத்மாக்களாகிய நமக்கு வெகு காலமாக இருந்தது. இப்பொழுது அநேக பிறவிகள் விருப்பம் எப்பொழுதாவது நிறைவேறும் அல்லவா? இப்பொழுது இது நம்முடைய கடைசி பிறவி. அந்த கடைசி பிறவியினுடையதும் கடைசியாகும். நானோ இப்பொழுது சிறியவனாக இருக்கிறேன் என்று யாருமே நினைக்காதீர்கள். சிறியவர்களோ பெரியவர்களோ சுகமோ வேண்டும் அல்லவா? ஆனால் எந்த பொருள் காரணமாக துக்கம் கிடைக்கிறது என்பது பற்றிய ஞானம் கூட முதலில் வேண்டும். இந்த 5 விகாரங்களில் சிக்கிய காரணத்தால் எந்த ஒரு கர்ம பந்தனம் அமைக்கப்பட்டு விட்டுள்ளதோ அவற்றை பரமாத்மாவின் நினைவு என்ற அக்கினி மூலமாக சாம்பலாக்க வேண்டும் என்ற ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது. இது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான எளிதான உபாயம் ஆகும். இந்த சர்வசக்திவான் பாபாவை நடந்தாலும் சென்றாலும் மூச்சுக்கு மூச்சு நினைவு செய்யுங்கள். இப்பொழுது இந்த உபாயத்தை கூறுவதற்கான உதவி சுயம் பரமாத்மா வந்து செய்கிறார். ஆனால் இதில் புருஷார்த்தமோ ஒவ்வொரு ஆத்மாவும் செய்ய வேண்டும். பரமாத்மாவோ தந்தை, ஆசிரியர், குரு ரூபத்தில் வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். எனவே முதலில் தந்தையினுடையவர் ஆக வேண்டும். பிறகு ஆசிரியரிடம் படிக்க வேண்டும். அந்த படிப்பின் மூலம் வருங்கால பல பிறவிகளுக்கான சுகத்தின் பிராப்தி அமையும். அதாவது ஜீவன் முக்தியின் பதவியில் முயற்சிக்கேற்ப பதவி கிடைக்கிறது. மேலும் குருவின் ரூபத்தில் பரிசுத்தமாக ஆக்கி முக்தி அளிக்கிறார். எனவே இந்த ரகசியத்தை புரிந்து அப்பேற்பட்ட புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இதுவே பழைய கணக்கை முடித்து புதிய வாழ்க்கையை அமைப்பதற்கான நேரம் ஆகும். இதே நேரத்தில் எவ்வளவு புருஷார்த்தம் செய்து தங்களது ஆத்மாவை தூய்மையாக ஆக்கிக் கொள்வார்களோ அந்த அளவிற்கே தூய்மையான பதிவுகள் நிரம்பும். மேலும் அது முழு கல்பத்தில் நடந்து வரும். எனவே இந்த நேரத்தின் சம்பாத்தியத்தை பொறுத்தே முழு கல்பமும் இருக்கும். பாருங்கள், இந்த நேரத்தில்தான் உங்களுக்கு முதல் இடை கடை பற்றிய ஞானம் கிடைக்கிறது. நாம் அதே தேவதை ஆக வேண்டும். மேலும் நம்முடையது ஏறும் கலையாகும். பிறகு அங்கு போய் பிராப்தியை அனுபவிப்போம். அங்கு தேவதைகளுக்கு நாங்கள் பின்னால் விழுந்து விடுவோம் என்பது பற்றி தெரிய வராது. ஒருவேளை சுகம் அனுபவித்த பிறகு விழவேண்டி இருக்கும் என்பது தெரிய வந்ததென்றால் விழப்போகிறோம் என்ற கவலையில் சுகத்தை கூட அனுபவிக்க முடியாமல் போய்விடுவீர்கள். எனவே மனிதர்கள் எப்பொழுதும் ஏறுவதற்கான புருஷார்த்தம் செய்கிறார்கள். அதாவது சுகத்திற்காக சம்பாதிக்கிறார் என்ற நியமம் இயற்றப்பட்டுள்ளது. ஆனால் நாடகத்தில் பாதி பாதி பாகம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ரகசியத்தை நாம் அறிந்துள்ளோம். ஆனால் எந்த சமயத்தில் சுகத்தின் முறை வருகிறதோ புருஷார்த்தம் செய்து சுகத்தை பெற வேண்டும். இதுதான் புருஷார்த்தத்தின் சிறப்பு. நடிகருடைய வேலை நடிக்கும் பொழுது முழுமையான சிறப்புடன் பாகத்தை நடிப்பது. பார்ப்பவர்கள் ஆகா ஆகா என்று கூறி பாராட்டக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். எனவே கதாநாயகன் கதாநாயகியின் பாகம் தேவதைகளுக்கு கிடைத்துள்ளது. அவர்களுடைய நினைவார்த்த சித்திரங்களுக்கு பாடலும் பூஜையும் நடக்கிறது.
நிர்விகார இல்லறத்தில் இருந்து தாமரை மலர் போன்ற நிலையை அமைப்பது. இதுவே தேவதைகளின் சிறப்பு ஆகும். இந்த சிறப்பை மறந்த காரணத்தினால்தான் பாரதத்திற்கு இப்பேற்பட்ட துர்கதி ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது மீண்டும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைக்கக்கூடிய பரமாத்மா சுயம் வந்துவிட்டுள்ளார். இப்பொழுது அவரது கையை பிடித்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கை என்ற படகு கடந்து சென்றுவிடும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். வாழ்க்கையின் நம்பிக்கை நிறைவு பெறுவதற்கான அழகான நேரம். மாதேஸ்வரி இவ்வாறு கூறுகிறார்: வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகம் மற்றும் அமைதி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அனைத்து ஆத்மாக்களாகிய நமக்கு வெகு காலமாக இருந்தது. இப்பொழுது அநேக பிறவிகள் விருப்பம் எப்பொழுதாவது நிறைவேறும் அல்லவா? இப்பொழுது இது நம்முடைய கடைசி பிறவி. அந்த கடைசி பிறவியினுடையதும் கடைசியாகும். நானோ இப்பொழுது சிறியவனாக இருக்கிறேன் என்று யாருமே நினைக்காதீர்கள். சிறியவர்களோ பெரியவர்களோ சுகமோ வேண்டும் அல்லவா? ஆனால் எந்த பொருள் காரணமாக துக்கம் கிடைக்கிறது என்பது பற்றிய ஞானம் கூட முதலில் வேண்டும். இந்த 5 விகாரங்களில் சிக்கிய காரணத்தால் எந்த ஒரு கர்ம பந்தனம் அமைக்கப்பட்டு விட்டுள்ளதோ அவற்றை பரமாத்மாவின் நினைவு என்ற